அன்புடையார் அனைவருக்கும் வணக்கம். நாளை நம்முடைய சங்கத்தின் தேர்தல் காலை 10 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெற உள்ளது. 17/12/2025. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். அந்த வாய்ப்பில் நாங்கள் எங்களால் முடிந்தவரை அனைத்து வேலைகளும் சங்கத்திற்கு செய்து சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் குடும்பத்தினுடைய நலன்கள் அனைத்தையும் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதேபோல் நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் நம்முடைய முன்னேற்றங்கள் வாக்கில் நம்முடைய முன்னேற்றங்கள் புதிதாக நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களிடம் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் 2023ஆம் ஆண்டு பிறகு நடைபெற்ற திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் தொடரும். உறுப்பினர் உரிமை தொகை, உறுப்பினர் குடும்ப நல திட்டம், தங்க குழந்தைகள் திட்டம், 10th 12th அதிக மார்க் பண்ண 1 கிராம் தங்க நாணயம் வழங்குறது, எல்லா திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அதில் ஒன்று கூட நிறுத்தப்படாது. அதேமாதிரி ஒற்றுமை சுற்றுலாவும் அழைத்து செல்லப்படும், ஸ்போர்ட்ஸ் நடத்தப்படும், எல்லாமே அதில் நடத்தப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதேபோல் இனிவரும் காலங்களில் அடுத்த முன்னேற்றத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதுக்கு உண்டான வாக்குகள் அளிக்கவில்லை. நாம் என்ன முன்னேற போகிறோம் என்பதை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் உரிமை தொகை 10 வருடங்கள், அதாவது நம்ம சங்கத்தில் உறுப்பினர் சேர்ந்து 10 வருடம் முடிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு உறுப்பினர் உரிமை தொகை வழங்கப்படும். ஏற்கனவே 20 இயர்ஸ் ஆண்கள் பெண்கள் உறுப்பினர்களுக்கு நம்ம உரிமை தொகை வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம். அதே போல் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் போடலாம். எல்லா உறுப்பினருக்கும் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட பேசியிருக்கோம். ஸோ அவங்களும் ஒரு குறைந்த ரொம்பலாம் அதிகபட்சம் குறைஞ்ச விலை, அதோடைய ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா போகிற மாதிரி அந்த திட்டம் இருக்குது. ஸோ அதில் இணைவதற்கு அந்த திட்டமும் இப்போ நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதே போல் சங்கத்தின் உறுப்பினர்கள் புதுமனை புகு விழா, அதாவது கிரக பிரவேசம் பண்ணால் இது புதிய திட்டம். இந்த சேகரப்ப இந்த வருஷத்தில் அவங்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம். ஏன்னா நம்ம உறுப்பினர் தானே கிரக பிரவேசம் பண்ணுறாங்க. அது நம்ம சங்கத்திலேருந்து ஒரு குண்டு மணியாக தங்கம் போனோம். அதனால் 1 கிராம் தங்கம் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம உறுப்பினருக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேமாதிரி உறுப்பினர் வாரிசு திருமணம், முதல்ல உறுப்பினருடைய வாரிசு திருமணம் அப்போ நம்ம செக்காக தான் கேஷாக தான் கொடுத்துருந்தோம். அதை மாற்றி 1/2 கிராம் கோல்டு வழங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு முன்னேற்றமாக எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு கோல்டு வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் உறுப்பினர் பெண் வாரிசு, உறுப்பினர்களுக்கு பெண் வாரிசு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணால் நம்ம சங்கத்தில் இருந்து அந்த ஒரு செலவு இருக்குது. எப்படியும் மஞ்சள் நீராட்டு பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு செலவு இருக்கும். அந்த செலவை நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம சங்கத்தில் இருந்து ரூபாய் 5000 அந்த உறுப்பினருக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்கள் வீட்டுமனை வழங்குவதற்கு, அதாவது ஏற்கனவே பொதுக்குழுவில் நம்ம பேசணும், வீட்டுமனை வாங்குறது ஒரு சிலரால் அது தடைப்பட்டு போச்சு. அதாவது ஒரு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் எடுத்து வரும்போது அந்த வேலையை செய்கிறது அந்த பொறுப்பாளர்கள் தான். அதனால தான் அந்த தீர்மானத்தை எடுத்துன்னு வரோம். செய்யாமல் போகிறது அது அவங்களுடைய விருப்பம். செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள் நிறைய பேர் அதில், அதாவது ஒரு முன்னேற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடைப்பட்டாங்க. சரி, அது பரவாயில்ல, அது அவங்களுடைய விருப்பம். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அஜெண்டாவை எடுத்து வரும்போது அது சங்கத்துடைய உறுப்பினர் நலனுக்காக தான் எடுத்து வர முடியும் தவிர அஜெண்டா உறுப்பினருக்கு அகேன்ஸ்டாக யாருமே எடுத்து வர மாட்டாங்க. ஸோ அதனால் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு வீட்டுமனை, சென்னையிலேருந்து வெளியே ஒரு வீட்டுமனை பெருசாக ஏக்கர் கணக்கில் வாங்கிட்டு ஆளுக்கு பிரித்து கொடுக்கலாம். 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு செயல்பாட்டில் அது ஒரு டீம் போட்டு நடந்துன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு உறுப்பினர்களுக்கு வீட்டுமனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் ஓய்வூதிய சட்டம், கேரள அரசில் ஓய்வூதிய சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை இங்கே அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம். அதை நம்ம தலைமைச் செயலகம் போயிட்டு அங்கே எங்கே ஃபைல் இருக்குதுன்னு பார்த்து அதை அந்த ஆக்டை கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் சாமநல சட்டத்தில் செக்ஷன் 9 திருத்தம் செஞ்சு ஏற்கனவே வருஷத்துக்கு 1000 ரூபான்னு இருக்குது. அது வருஷத்துக்கு 30,000 மாற்றி நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 30 வருஷம் இருக்கோன்னு வச்சுங்க, நம்ம 30,000 கேட்குறோம், 25,000 டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போது 7,50,000 கிடைக்கும் நமக்கு. நம்ம சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா 7,50,000. அந்த பணம் கடைசி காலகட்டத்தில் நமக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் கடைசி காலகட்டத்தில் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதோ ஏதாவது இருந்ததுன்னா கூட நம்ம அந்த ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு டிமைஸ்க்கு அப்புறம் கொடுக்கட்டும் அப்படின்னா கூட நம்ம அதை அப்படியே விட்டுட்டா கூட அது டிமைஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு போய் சேரப்போகுது. இதனால் எந்த தப்பும் இல்லை. வேணுன்றவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய எமர்ஜென்சிக்கு வாங்கிக்க போகிறாங்க. ஸோ அந்த சட்டத்தையும் நம்ம திருத்துவோம். ஆனால் 1000 ரூபான்றதை கூடுதலாக இப்போ 30,000 ரூபா அல்லது 25,000 ரூபா நம்ம தமிழக அரசு அளவிற்கு அந்த சட்டத்தை நம்ம திருத்துவதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதே போல் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம், நாங்கள் சங்கத்திற்கு வேலை செய்வதற்கு மட்டும்தான்
இந்த தேர்தலில் கணம் காண்கிறோம். வேறு எந்த ஒரு சுயலாபத்துக்கும் சுய வருமானத்துக்கும் அல்ல. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இப்பொழுது கூட நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்னுடைய ஆஃபீஸில் இருந்து தான் போடுறேன். ஆகவே எங்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பளித்து மீண்டும் சங்கத்திற்கு வேலை செய்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கிருஷ்ணகுமார்,